நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம கேட்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த ரெண்டு விஷயமும் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மனிதர்களாகிய நாம் ஒரு பறக்கிற பறவைகிட்ட இருந்தும் கற்றுக்கலாம், ஒரு விலங்குகிட்ட இருந்தும் கற்றுக்கலாம். இதில் பறவைகளின் ராஜாவான கழுகிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமை பண்புகள் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் சதீஷ். நீங்கள் பார்த்துக்கிருக்குது சதீஷ் எஸ்டூடி யூடியூப் சேனல். முதலாவது, தடைகளை தாண்டி முன்னேறுதல். கடுமையான காற்றா இருக்கட்டும், கடுமையான மழையாக இருக்கட்டும், கடுமையான புயலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் சின்ன சின்ன பறவைகள்லாம் என்ன செய்யும்னா அதோட கூடுகளுக்குள்ளே ஓடி போயிட்டு என்ன செஞ்சுக்கணும்னா ஒளிஞ்சிக்கும். ஆனால் கழுகு இந்த மாதிரியான கடுமையான காற்றுலையும் மழையிலையும் புயல்லையும் தாண்டி அதற்கும் மேலே போயிட்டு பறக்கக்கூடியது தான் கழுகு. பறக்கும் போதே தனது கண்களை கூர்மைப்படுத்தி இரையை தேடக்கூடியது தான் கழுகு. இதிலிருந்து நாம் படிச்சுக்க வேண்டிய தலைமை பண்பு என்னன்னா, நம்மளுடைய நிறுவனத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி ஒளியாமல் அந்த பிரச்சனையை ஆய்வு செஞ்சு அதில் இருக்க வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம நிறுவனத்தை எப்படி மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். அப்போ தான் அந்த நிறுவனம் லாங் டைமுக்கு இருக்கும். இரண்டாவது, தெளிவான சிந்தனை. 100 மீட்டர் உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்க கழுகு அதண்ட இரையை குறி வச்சிருச்சுன்னா அந்த இறை 1000 மீட்டர் தூரத்தில் இருந்தாலும் துல்லியமாக அடித்து தூக்கிடும். இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய தலைமை பண்பு என்னன்னா, ஒரு நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் இருக்க நாம் நம்மளுடைய நோக்கங்களை ரொம்ப பெருசாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த நோக்கத்திலிருந்து கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாதுன்னா விலகிடவே கூடாது. மூன்றாவது, நல்ல நோக்கமுள்ள நபர்களோடு என்ன செய்யணும்னா பழகணும். நீங்கள் கழுகை பார்த்துக்கிட்டிங்கன்னா கழுகு எப்பயும் என்ன செய்யாதுன்னா ஒரு காக்கையோடையும் பறக்காது, ஒரு புறாவோடையும் பறக்காது, ஒரு குருவியோடையும் பறக்காது. கழுகு ரொம்ப உயரமாக பறக்கக்கூடியது. அதுவும் கழுகுகளோடு மட்டும்தான் கழுகு பறக்கும். இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய தலைமை பண்பு என்னன்னா, நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய நோக்கங்களோடு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள அதைவிட பெரிய நோக்கமுள்ள நபர்களோட தான் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம பயணத்தை தொடரணும். அதை விட்டுட்டு நம்மளை பற்றி சந்தேகப்படுற நபர்களோடையும் நம்ம மேலே நம்பிக்கை இல்லாத நபர்களோடையும் பயணம் பண்ணுறதை முற்றிலும் தவிர்த்துக்கணும். எப்பவும் கழுகு மாதிரி கழுகு கூட்டத்தோட உங்கள் பயணத்தை தொடருங்க. நாலாவது, எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை தொடரணும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கழுகானது இறந்த உணவை எப்பையும் உண்ணாது. எப்பவும் கழுகு அது அப்போ குறி வச்சு அடித்த இரையை தான் சாப்பிடும். இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய தலைமை பண்பு என்னன்னா, நாம் நம்மளோட கடந்த காலத்தில் அடைஞ்ச வெற்றியாக இருக்கட்டும், தோல்வியாக இருக்கட்டும், இது ரெண்டில் எது நடந்தாலும் நம்ம அந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நின்றுடக்கூடாது. ஏன்னா அது அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அப்போது அது நமக்கு ஒரு பாஸ்ட். நீங்களும் எப்பவும் ஃப்யூச்சரை நோக்கியே மூவ் ஆகிக்கிட்டு இருங்க. ஏன்னா கழுகு மாதிரி அடுத்த வெற்றியை சுவைக்க. ஐந்தாவது, தன்னம்பிக்கை. கழுகுகள் எப்பவும் அதண்ட குஞ்சுகளை பாதுகாத்துக்கிறதுக்காக அதண்ட கூடை ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டும். கூட்டில் இருக்க குஞ்சுகள் ஓரளவுக்கு பெருசாக வந்தோடனைக்கு அந்த கழுகு என்ன செய்யுமா, கூட்டில் இருக்கக்கூடிய குஞ்சுகளை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்குமா. ஏன்னா அந்த கழுகு குஞ்சுகளை பறக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் கழுகுகள் எப்பவும் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்குமா. அப்போது அந்த கழுகு குஞ்சுகள் அங்கே இருக்க முடியாமல் தனியாக அதண்ட பயணத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருமா. இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய தலைமை பண்பு என்னென்னா, நாம் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து என்ன செய்யணும்னா அன்கம்ஃபர்ட் ஜோனுக்கு மூவ் ஆக பார்க்கணும். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம இருந்தோன்னா அந்த கழுகு குஞ்சு மாதிரியே எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் அதே கூட்டில் இருந்துருவோம். என்றைக்கு நாம் அன்கம்ஃபர்ட் ஜோனுக்கு வர்றோமோ நாமளும் அந்த கழுகு குஞ்சு மாதிரி சக்ஸஸை நோக்கி பறக்கலாம். ஆறாவது, சரியான தீர்மானம் எடுத்தல். எப்படி ஒரு பெண் கழுகு ஒரு ஆண் கழுகை தெரிவு செய்யும்னா, பெண் கழுகு என்ன செய்யும்னா ஒரு இரையை வாயில் கவ்விக்கிட்டு ஆண் கழுகோட ரொம்ப உயரத்துக்கு பறக்குமா. ஓரளவுக்கு உயரத்துக்கு வந்தோடனைக்கு அந்த பெண் கழுகு என்ன செய்யுமா, அந்த ஆண் கழுகை சோதிக்கிறதுக்காக அந்த பெண் கழுகு வாயில் வச்சிருக்க இரையை தரையை நோக்கி போடுமா. இப்படி போடும்போது அந்த ஆண் கழுகு என்ன செய்யுமா, அந்த இரை தரைக்கு வர முன்னுக்கு அந்த ஆண் கழுகு அந்த இரையை பிடிச்சி மீண்டும் என்ன செய்யுமா, அந்த பெண் கழுகு கிட்ட கொண்டு போயிட்டு கொடுக்குமா. மீண்டும் அந்த பெண் கழுகு என்ன செய்யுமா, தரையை நோக்கி அந்த இரையை போடுமா. அந்த பெண் கழுகுக்கு அந்த ஆண் கழுகு மேலே நம்பிக்கை வர வரைக்கும் இந்த விளையாட்டு பல மணி நேரம் தொடரும்னு சொல்கிறாங்க.
இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய தலைமை பண்பு என்னென்னா, நீங்கள் புதுசாக ஒரு தொழிலை தொடங்குறதா இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தொடங்குறதாக இருக்கட்டும், உங்களுடைய நோக்கம் பொருந்திய நபர்களோட பயணம் பண்ணுறதை கற்றுக்குங்க. 7வது, வயதான காலத்தில் கழுகுகள்லாம் என்ன பண்ணுன்னா, ஒரு உயரமான மலைக்கு போயிட்டு அந்த மலைப்பகுதியில் இருக்க பாறைகளில் தனது கூர்மையான சொண்டுக்களை உடைச்சிக்குமா. இது மட்டும் இல்லாமல் தனது ரெக்கைகளை வேகமாக அங்கே இருக்கக்கூடிய பாறைகளில் அடித்து தனது ரெக்கைகளையும் சேதப்படுத்திக்கிட்டு நரக வேதனையை அனுபவிக்குமா. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த கழுகுக்கு புதுசாக ஒரு சொண்டு முளைக்குமா, புதுசாக ரெக்கைகள் முளைக்குமா. புதிதாக முளைத்த ரெக்கைகளை கொண்டு இந்த கழுகு என்ன செய்யுமா, முன்னிருந்ததை விட அதிக புத்துணர்ச்சியோடு என்ன செய்யுமா, தனது பயணத்தை தொடருமா. இதிலிருந்து நாம் கற்றுக்கக்கூடிய தலைமை பண்பு என்னன்னா, நாம் நம்மளுடைய பழைய சிந்தனைகள்லாம் விட்டுட்டு புதிதாக ஏதாவது ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலம் புதிதாக சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு கழுகுக்கிட்ட இருந்து நாம் நம்மளுடைய வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு சேரணும்னா சதீஷ் S2D யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.